ஆஃப்டர் 80s 90ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பொங்கலுக்கு நடைபெற சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அஜித்தோட விடாமுயற்சி. இந்த ஒரு படம் வந்து நாங்கள் பொங்கலுக்கு தான் வரோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக டீசர் அப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா சம் ரீசன்ஸ்க்காக நாங்கள் பொங்கலுக்கு வரல சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு அப்டேட்டை தொடர்ந்து அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு கோவத்தோடும் அதே சமயத்தில் ரொம்ப வருத்தத்தோடு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு நியூஸு அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த நியூஸ் வந்து இன்னொரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதுக்கு முக்கியமான ரீசன் அஜித்தோட விடாமுயற்சி தள்ளி போனது. நாங்கள் பொங்கலுக்கு ரேஸுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதனால தமிழ் சினிமாவில் இந்த ஒரு பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது கூட சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த ஒரு படமாக ஆல்ரெடி கேம் சேஞ்சர் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்கள் பொங்கலுக்கு தான் வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு பொங்கல் ரேஸில் இப்போதைக்கு ஒரு 10 படங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பாலா அருண் விஜய் கூட்டணியில் வணங்கான் இந்த ஒரு படமும் நாங்கள் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி அவங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இருந்த ஒரு பொங்கல் ரேஸில் விடாமுயற்சி, கேம் சேஞ்சர், அதுக்கப்புறம் பாலாவோட வணங்கான் இந்த ஒரு 3 படம் தான் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நம்மளோட அஜித்தோட விடாமுயற்சி போனதுனால அதை தொடர்ந்து நிறைய படங்கள் இப்போதைக்கு இந்த ஒரு பொங்கல் ரேஸ்க்கு உள்ளே வந்திருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எந்தெந்த படங்கள்லாம் பொங்கலுக்கு வருது பார்த்தீங்கன்னா சங்கர் ராம் சரண் கூட்டணியில் கேம் சேஞ்சர், அதுக்கப்புறம் பாலா அருண் விஜய் கூட்டணியில் வந்து வணங்கான் வருது, அதுக்கப்புறம் மெட்ராஸ்காரன் படம் ஒன்று வருது, அதுக்கப்புறம் 2K லவ் ஸ்டோரி இந்த ஒரு படத்துக்கு சுசீந்திரன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சிபி சத்யராஜோட 10 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் தருணம், அதுக்கப்புறம் விஜயகாந்தோட பையனான படைத்தலைவன் அந்த ஒரு படமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் நித்யா மேனன், அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிற காதலிக்கு நேரமில்லை இந்த ஒரு படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதித்தி சங்கரோட நேசிப்பாயா இந்த ஒரு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷமாக எல்லாருக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு முக்கியமான படம் சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் நடித்த மத கஜராஜா எம்ஜிஆர் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்குற ஒரு படமாக தான் இருக்குதா சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு டைமில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ஆனால் சம் ரீசன்ஸ்லாம் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் தள்ளி போச்சு கூட சொல்லலாம். 2013 பொங்கலுக்கு இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் பிளான் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் 2025 பொங்கலுக்கு தான் இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. கடைசியாக தான் இந்த மத கஜராஜா இந்த ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பொங்கலே கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள்கிட்ட வந்து போட்டி போடுது. ஸோ அந்த வகையில் ஜனவரி 10 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. கேம் சேஞ்சர், வணங்கான், மெட்ராஸ்காரன், 2K லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஜனவரி 12 மத கஜராஜா ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜனவரி 14 10 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் தருணம், அதுக்கப்புறம் படைத்தலைவன், அதுக்கப்புறம் காதலிக்க நேரமில்லை இந்த ஒரு 4 படங்கள் வந்து ஜனவரி 14 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட டேட் எல்லாத்தையுமே எல்லாரும் பிரித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த எல்லா படங்களுக்கும் தேட்டர் கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் சொல்லியானோம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். இல்லை ஒரு பெரிய படங்கள்லாம் பார்க்கும்போது காதலிக்க நேரமில்லை, அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர், அதுக்கப்புறம் விஷாலோட மத கஜராஜா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கிற ஒரே விஷயம் மத கஜராஜ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு படமானது ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்தாதுக்கு இந்த ஒரு படத்தில் தான் பீக் சந்தானம் அந்த ஒரு டைமில் காமெடியனாக சந்தானம் எந்த அளவுக்கு ஒரு பீக்கில் இருந்தாரோ அந்த டைமில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஒரு மத கஜராஜா. ஸோ விஷாலுமே அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்தார். எல்லாருமே அந்த டைமில் பீக் தான். சுந்தர்சியும் ஒரு பீக்கு, அதே சமயத்தில் விஷாலும் ஒரு பீக்கு, சந்தானமும் அந்த டைமில் வேற ஒரு லெவல் பீக்கு, அப்புறம் விஜய் ஆண்டனி அந்த டைமில் வேற லெவல் பீக்கில் இருந்தார். ஸோ அந்த வகையில் எல்லாமே இந்த பீக் ஆஃப் த மூமெண்ட்டில் எடுக்கப்பட்ட படம் தான் மத கஜராஜா. அது இவ்வளோ வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுறதுனால ஃபேன்ஸுமே அந்த ஒரு படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இந்த படம் வந்து ரிலீஸ் டேட் சொன்னதுலேருந்து ரொம்ப பரபரப்பாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு கூட சொல்லலாம். இருந்தாலும் விடாமுயற்சி தள்ளி போனதுனால நம்மளோட அஜித் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் ஒரே ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகுது. அந்த பக்கம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த 10 படங்களுமே ஓடுமா? ஏன்னா 80s 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 படங்கள் வந்தாலும் அந்த படங்கள் எல்லாமே ஓடும். ஆனால் இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் ஓடுமான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோன்னா இந்த ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகிற இந்த ஒரு 10 படங்கள் கிட்ட எந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய போகுதுன்ட்டு இப்போதைக்கு உங்களால் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு அடுத்த வாரத்தில் தான் தெரியும் இந்த எல்லா படமும் கன்ஃபார்மாக பொங்கலுக்கு வராங்களா இல்லையான்ற ஒரு விஷயம்.